ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம பிராத்மிக்கில் வந்து பேஷ்வார் ஆல்ரெடி லெசன் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து செகண்ட் லெசன் விட்டமின் வந்து பார்க்க போகிறோம். பிராத்மிக்கில் உள்ளது பேஜ் நம்பர் 77 இருக்குது. இதில் வந்து நமக்கு விட்டமின்ஸ் வந்து நமக்கு ஃபுட்டில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த லெசனில் இருக்கும். சரிக்கோ दुरुस्त और मजबूत बनाने के लिए मनुष्य विभिन्न प्रकार के आकार लेता है. शरीरना பாடி, துருஸ்த் அப்படின்னா நன்றாக அப்படின்னு அர்த்தம். அவுர்னா அண்டு, மஜ்பூத்னா நல்லா ஸ்ட்ராங்காக, பனானை கேலினா உருவாகிறதுக்கு, மனுஷியனா மேன், விபின்னா டிஃப்ரெண்ட், ஆகார்னா ஃபுட்டு. ஓகேங்களா? லேத்தானா டேக் எடுத்துக்கிறது. பாடி வந்து நல்லா மஜ்பூத்தாக நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு உருவாகிறதுக்காக, அதாவது பனானா கேலினா உருவாகிறதுக்காக மனுஷன் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃபில் வந்து ஆகாரம் வந்து எடுத்துக்கணும். ஃபுட்டு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்லாம் எடுத்துக்கணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டுனா டிஃப்ரெண்ட்டாக ஃபுட்டு சாப்பிட்றது கிடையாது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த இடத்துல. அதுதான் कहा जाता है कि स्वच्छत शरीर में सौसत मास्तिक्स रखता है. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஹெல்த்தி பாடி வந்து ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பிரெயினும் வந்து நல்லா ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்கும். எல்லாமே உள்ளார இன்டர்னல் ஆர்கன்ஸ்லேருந்து எல்லாமே ஹெல்த்தியாக நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம அந்த எடுக்கிற ஃபுட்டு ஒவ்வொன்றுமே வந்து நம்ம வெளித்தோற்றம் பாடி உருவாகிறதுக்கு மட்டும் கிடையாது, உள்ளார இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் நல்லா ஒர்க் ஆகிறதுக்குமே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தந்துஸ்தி சே பட்கர் துஸ்ரி சம்பந்தி நஹீகை. दुरुस्त और चुस्त रहने के लिए विटामिनों से भरा आहार लेने की ज़रूरत है. அதுதான், அதாவது நம்ம பாடி ஹெல்த்துக்கும் நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்காகவும் விட்டமின் வந்து நம்ம வந்து சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது. ए बी सी डी ஆதி கை மகத்துவபூர்ண விட்டமின் கை. நம்ம ஆல்ரெடி விட்டமின்ஸ்னால் பொதுவாக காமனாக நமக்கு ஞாபகம் வருது ஏபிசிடி, இந்த 4 விட்டமின்ஸ் தான். இந்த 4 அது மட்டும் இல்லாமல் சில விட்டமின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டமின் ஹமே காதா பதார்த்தோ சே மில்தேகை. விட்டமின் வந்து நமக்கு எங்கே இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற காதா பதார்த்தம்னா ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு திங்ஸ்லேருந்து தான் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் நம்ம விட்டமின் கிடைக்கும். अलग अलग विटामिनों की कमी से अलग अलग बीमारियां पैदा होती है. அதாவது விட்டமின் வந்து கம்மியாகும்போது நம்ம பாடியில் விட்டமின் கம்மியாகும்போது நமக்கு வந்து டிசீஸும் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. விட்டமின் கம்மியாகிறது, விட்டமின் கி கம்மினா விட்டமின் கம்மியாகிறது. பிமாரியாங் பைதா கர்த்திகை, பிமாரிங்கன்னா டிசீஸ் வந்து வரும் நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவசிய காதா பதார்த்தோ கா சேவன் கர்னே சே விட்டமினோ கி கமி தூர் ஹோத்தி ஹை. அவசியமாக கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து நமக்கு தேவையான விட்டமின் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து விட்டமின்னால் வர டிசீஸ் எதுவுமே வந்து வராது, நம்மளை விட்டு தூரமாக விலகி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து शरीर में ये विटामिन की कमी से पेमडे को हानि पहुंचती है. உடம்புல வந்து விட்டமின் ஏ கம்மினா கம்மியாக இருந்தது அப்படின்னா லங்ஸ், பேஃபடேனா லங்ஸ்னு அர்த்தம். லங்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டமின் ஏ என்னென்ன ஃபுட்டில் இருக்கும் அப்படின்னா பால், மில்க்கு, பன்னீர், ஸோ பாலால் சேர்ந்த எல்லா பொருட்களுமே அது வந்து இருக்கும். விட்டமின் ஏ கம்மியானால் நமக்கு லங்ஸ் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கோ கி சமக் சளி ஜாத்திகை. விட்டமின் நிறைய சாப்பிட்டா ஆங்குனா கண்ணு, சமக்னா ஷைன்னா நல்லா தெரியும் சொல்கிறாங்க. விட்டமின் ஏ நிறைய எடுத்துக்கிட்டால் கண்ணு நல்லா தெரியும். விட்டமின் ஏ வந்து கண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். விட்டமின் ஏ दूध और उससे बने मक्खन, मलाई और पनीर से मिलता है. விட்டமின் ஏ வந்து எதில் இருக்குன்னா தூத் மட்டும் இல்லாமல் உஸ்ஸே பனே அதுலேருந்து வர மக்கன்னா பட்டர், மலாயினா க்ரீம், அவுர் பன்னீர்னால் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம்ல பன்னீருங்கிற நம்ம இது பன்னீர், அது பன்னீர் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் தான். அந்த பன்னீர் அது எல்லாத்துலேயுமே விட்டமின் ஏ வந்து இருக்குது. பி விட்டமின் சப்சே மகத்துவபூர்ண ஹை. விட்டமின் பி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது அப்படின்னு சொல்கிறாங்க. शरीर में इसकी कमी होने से नसें कमज़ोर हो जाती है. விட்டமின் வந்து பி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கம்மியான நமக்கு என்ன வரணும் அப்படின்னா நம்ம பாடி வந்து ரொம்ப வீக் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆத்மி பாத் மே குஸ்ஸா கர்த்தாகை, நமக்கு வந்து கோபமும் அதிகமாக வரும். விட்டமின் பி கோபி, प्याज, हाथ से कुटे हुए चावल आदि से मिलता है.
விட்டமின் பி எந்தெந்த ஃபுட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோபி, காலிஃப்ளவர் இருக்குல்ல, அதுதான் கோபினா. கோபி, காலிஃப்ளவர், பியாஜ்னா ஆனியன். அது மட்டும் இல்லாமல் ஹாத் சே குட்டே ஹுயே சாவல், அரிசியிலேயே கைக்குத்தல் அரிசின்னு சொல்கிறோம்ல, அந்த அரிசியில் வந்து விட்டமின் பி வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட், शरीर में सी विटामिन की कमी से मसूड़ा खराब हो जाता है, उससे खून निकलते लगता है. विटामिन सी नींबू, आलू, हरी मिर्च आदि से मिलता है. शरीर में सी विटामिन की कमी से, विटामिन सी कम्मियाना என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா மசூடா கராப் ஹோ ஜாத்தா ஹை. மசூடா கம்ஸ், நம்ம பல்லோட ஈறுகள்லாம் இருக்குல்ல, அந்த கம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வீங்க ஆரம்பிக்கிறோம். அதில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து விட்டமின் சியால் வர ப்ராப்ளம்ஸ் தான். உஸ்ஸே கூன் நிகழ்த்தே லக்தாக, கூன்னா பிளட்டு. ஸோ அந்த ஈரில் வந்து ப்ராப்ளம்ஸ் வர்றப்போ, நம்ம பல்லில் ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றப்போ அதுலேருந்து ரத்த வடியாக ஆரம்பிச்சிடும். விட்டமின் சி எதுலேருந்து இந்த ஃபுட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீம்புனா எலுமிச்சம்பழம், ஆலு பொட்டேட்டோ, ஹரி மிர்ச்னா க்ரீன் சில்லி. ஹரானா க்ரீன் கலர், அதனால் ஹரி மிர்ச்னு சொல்கிறாங்க. அது வந்து க்ரீன் சில்லி. அந்த க்ரீன் சில்லி எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் சி இருக்குது. அடுத்து, बच्चों की पुष्ट और विकास के लिए विटामिन डी की ज़रूरत है. குழந்தைங்க வந்து நல்லா புஷ்டியாக, நல்லா ஹெல்த்தியாக, நல்லா ஆரோக்கியமாக, விகாஷ்னா க்ரோத் ஆகிறதுக்கு வந்து விட்டமின் டி வந்து ரொம்ப ஜரூரத், நீடட், அவசியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. உஸ்கி கமி சே தாந்த் கே நிக்கல் சமய் बच्चों को तकलीफ होती है. விட்டமின் டி கம்மியாச்சு அப்படின்னா தாந்த், பல் இருக்குல்ல, பல்லெல்லாம் கால்சியம் அது. ஸோ அதில் பல்லில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும், அதெல்லாம் சீக்கிரம் நமக்கு வந்து இதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டமின் டி கி கமி சே ஹடியாங் டேட் ஹோ ஜாத்தி ஹை. விட்டமின் டி கம்மியானால் நம்மளோட போன்ஸ் எல்லாமே வீக் ஆயிரும். अंडे की दर्जी, दूध, मलाई, मक्खन, पनीर आदि से डी विटामिन ज़्यादा मिलता है. விட்டமின் டி வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டேக்கி ஜர்தினா அண்டானா முட்டை, அண்டேக்கி ஜர்தினா அந்த முட்டையோட மஞ்சக்கரு இருக்குல்ல, எல்லோ இருக்குல்ல, யாக்கு, அதில் தான் விட்டமின் டி வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பால் சார்ந்த பொருட்கள் இருக்குல்ல, தூத், மலாயி, பன்னீர், மக்கன், கீ, வெண்ணெய், இது எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் டி வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் டி வந்து ஏர்லி மார்னிங் சன்லைட் இருக்குது பாருங்கள், அதுலேயும் விட்டமின் டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. धूप से भी விட்டமின் டி காஃபி மில்தாகை. தூப்னா வெயில். நமக்கு வந்து சாதாரணமாக நம்ம வந்து இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம மார்னிங் போய் ஒரு 1/2 hour வெயிலில் நின்று அந்த ஏர்லி மார்னிங் இதை எடுத்துக்கிட்டாவே நமக்கு தேவையான விட்டமின் வந்து நல்லாவே கிடைக்கும். आदमी को तंदुरुस्त रहने के लिए संतुलित आहार की ज़रूरत है. சந்துலித் ஆகார் அப்படின்னா சமச்சீர் உணவு. ஆத்மிக்கு தந்துருஸ்த் கர்னேக்கிலே, மனுஷன் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வந்து சமச்சீரான உணவு வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தந்துலித் ஆகார் கா மத்லப் ஹை, அதுவே போதும். शरीर निर्माण के लिए आवश्यक प्रोटीन, स्वस्थ रहने के लिए आवश्यक विटामिन, खनिज लवण और पानी का सेवन. உடம்பை வந்து நிர்ணயிக்கிறதுக்கு, நல்லா இது பண்ணுறதுக்காக அவசியம் என்னென்ன வேணும் அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து அவசியம் அப்படின்னா, சௌசத்துக்காக வந்து அவசியம் வந்து விட்டமின்ஸ் தேவை. கனிஜ், அது மட்டும் இல்லாமல் கனிம பொருட்கள் சொல்லலாம். அதாவது கனிஜ்னா மினரல்ஸ், இதெல்லாம் சொல்லலாம். அது மினரல்ஸ், சால்ட்ஸு அந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வாட்டர், இது எல்லாமே நம்ம வந்து ஃபுட், நமக்கு ஹெல்த்தியாக உடம்பு இருந்து பாடி க்ரோத் ஆகி நார்மலாக குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் தேவை. ப்ரோட்டீன்ஸ் மட்டுமே பத்தாது, அதோட ஃபைபர் கண்டென்ட், கால்சியம், விட்டமின்ஸ் எல்லாமே தேவை. இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைங்க வந்து நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு சமச்சீரான ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட் வந்து கொடுக்கணும். எல்லா பொருளும் இருக்க, எல்லா விட்டமின்ஸ், எல்லா சத்துமே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபுட்டு கொடுக்கணுங்கிறத சொல்கிறாங்க. இதில் ஆகார் சக்திக்கோ கேலரி சக்தி ஹே. ஆகார் சக்தி அப்படின்னா இதை தான் வந்து கேலரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகார் சக்தினா ஃபுட் எனர்ஜி, ஆகார்னா ஃபுட்டு, சக்தினா எனர்ஜி, ஓகேங்களா. இந்த ஆகார் சக்தி வந்து நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு கேலரி வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சப்தார்த் அப்படின்னா அதோட சென்டென்ஸ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட மீனிங்ஸ் இருக்குது. இதில் வந்து மொத்தம் 10 வேர்ட்ஸ் மீனிங்ஸ் இருக்குது, இதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அபியாஸ் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இது மேலே இருக்கிறது நிறைய சென்டென்ஸ் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்து அதோட மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. பட் நமக்கு வந்து நம்மளோட கெயினப்புக்காக இதை வந்து எல்லாமே மெமரி பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இதுலேருந்து குறிப்பிட்டது மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிராந்திய பாஷாமே அர்த் லிக்கி,
6 கொடுத்துருக்காங்க. 6ல் வந்து நீங்கள் எல்லாமே படிச்சுக்கணும். இதில் வந்து தந்துருஸ்தி அப்படின்னா ஹெல்த், ஜரூரத் அப்படின்னா நெசசிட்டி, தேவைன்னு சொல்கிறோம். அதை வந்து நீடு அப்படிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். நெசசிட்டி ஒரு சில குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் சிம்பிளாக நீடு, NEED நீடு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சரீர்னா பாடி, ஹட்டினா போன், கம்ஜோர்னா வீக், மில்னானா டு ஆப்டைன், ஆப்டைன் மீட் பண்ணுறது, கிடைக்கிறது, எல்லாமே ஜாயின் பண்ணுறது எல்லாமே வரும். அந்த பிளேஸஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த மில்லா அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து விலோம் சப்து லிக்கியனா ஆப்போசிட், சுஸ்து, சுஸ்துனா ஆக்டிவாக இருக்கிறது, சுஸ்த் அப்படின்னா லேசியாக இருக்கிறது. அடுத்து ஜாய்தானா அதிகமாக, மோர், கம்னா லெஸ் கம்மியாக இருக்கிறது. டேட்டா அப்படின்னா கிராக், ஒரு பொருளை வந்து கிராக் பண்ணி வச்சுக்கிறது டேட்டா. அடுத்து சிதா அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ஒரு பொருள் உடஞ்சி இருக்கிறது டேட்டா. சிதானா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது. கம்ஜோர் வீக், மஜ்பூத்னா ஸ்ட்ராங், கம்ஜோர்னா வீக், மஜ்பூத்னா ஸ்ட்ராங். தேர்ட் ரோமன் சஹியா கலத் லிக்கியே, சஹினா ட்ரூ, கலத்னா ஃபால்ஸ். ஸோ இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சௌசத் சரீர் மே சௌசத் மஸ்திஷ்ட் ஹோக்தா ஹை அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ட்ரூ. அடுத்து ABCD ஆதி கை விட்டமின் கை, இது எல்லாமே விட்டமின்ஸ். ஆமாம், ஸோ இதுவும் ட்ரூ, சஹி. B விட்டமின் கி கமிக்கே காரண ஆத்மி பாத் மே குஷா கர்த்தா ஹை, இதுவும் கரெக்ட் தான். விட்டமின் B நம்ம வந்து படிச்சிருக்கோம்ல, விட்டமின் பிக்கு வந்து கம்மியாகிற காரணத்தினால மனுஷனுக்கு வந்து கோபம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரூ. D விட்டமின் கமிக்கே தாந்த் கே நிக்கல்தே சமய தக்லீஃப் நஹி ஹோத்தி ஹை, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விட்டமின் D கம்மியாகிற காரணத்தினால நமக்கு தாந்தில் பற்களில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஃபால்ஸ். அடுத்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர். பிரசன்னோ கா உத்தர் ஏக் வாக்கியமே லிக்கிய. ஸோ அந்த கீழே இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சிங்கிள் லைனில் ஆன்சர் பண்ணுற சொல்கிறாங்க. சப்சே மகத்துவப்பூர்ண விட்டமின் கவுன்ஸாக, எந்த விட்டமின் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துலேயுமே சப்சே மகத்துவப்பூர்ண விட்டமின் B. விட்டமின் சி கின் காதோ பதார்த்தசே மில்தாக, விட்டமின் சி வந்து எதில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. விட்டமின் சி நீம்பு, ஆலு, ஹரிமிச், ஆதி சே மில்தாக, இதில் இருக்குது எலுமிச்சம்பழம், பொட்டட்டோ, க்ரீன் சில்லி, இந்த மூணுலேயுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பொருட்கள் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆதினா நிறைய இனிமே. தூப் சே கவுன்ஸா விட்டமின் மில்தாக, தூப்னா வெயில், வெயிலில் வந்து நமக்கு என்ன விட்டமின் கிடைக்கும், விட்டமின் D. ஸோ தூப் சே விட்டமின் D காஃபி மில்தாக, தூப் சே விட்டமின் D காஃபி மில்தாக. அடுத்து கேலரி கிசே ஹெக்தாக, கேலரி கலோரிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆகார் சக்தி, சரிவிகித உணவு, அதை தான் வந்து நம்ம கேலரி அப்படின்னு சொல்கிறோம். ஆகார் சக்திக்கு கேலரி ஹக்தேகை, இதுதான் வந்து சரிவிகித உணவு. தேங்க்யூ. இந்த லெசன்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாத்துக்கும், அவங்க கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்மே வந்து அடுத்து இந்த பெஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Thank you.